ஆர்ஆர்பில இப்போ கரண்டா இருக்கிற நோட்டிபிகேஷன் வந்து என்னென்ன புதுசா போட்டிருக்காங்க அப்படிங்கிறது பார்த்துடலாம். ஆல்ரெடி நான் வந்து உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, என்ன போட்டிருக்காங்க ஆர்ஆர்பி என்டிபிசி. அதாவது என்டிபிசி ஃபுல் ஃபார்ம் என்ன? நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரிஸ். ஓகேயா? இதுல வந்து மொத்தம் 5 போஸ்டிங் போட்டிருக்காங்க. ஸ்டேஷன் மாஸ்டர், ட்ரெயின்ஸ் கிளர்க்கு, ட்ரெயின்ஸ் மேனேஜர், டிக்கெட் கிளர்க்கு, டிக்கெட் கிளர்க்கு கம் டைப்பிஸ்ட். சரியா? இந்த மாதிரி 5 போஸ்டிங் போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து கிராஜுவேட் லெவல் குவாலிஃபிகேஷன் வந்து என்னதுன்னா எனி டிகிரி. இது வந்து கிராஜுவேட் லெவல். அதுக்கு அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் வந்து நவம்பர் 20. சரியா? லாஸ்ட் டேட். இதுக்கு ஏஜ் ஆல்ரெடி எல்லாமே நான் சொல்லிட்டேன். இதுக்கு அப்ளை பண்ணவங்க, ஏற்கனவே அப்ளை பண்ணவங்க அதே ரிஜிஸ்ட்ரேஷன் பாஸ்வேர்டு வச்சு என்ன செய்யுங்க, லாகின் பண்ணி அதில் அப்டேட் மட்டும் பண்ணால் போதும். உங்களோட ஃபோட்டோ அது வந்து மொபைல்லையே வந்து கேமரால எடுத்து அப்லோட் பண்ணலாம். செல்ஃபி மாதிரி எடுத்து அப்லோட் பண்ணும். ஸோ அதில் போஸ்டிங் நமக்கு வந்து சென்னையில் எவ்வளோ வேக்கன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல் ஓவர் இந்தியா வந்து 5000 வேக்கன்சி. சரியா? இப்போ சென்னைக்கு மட்டும் உள்ள வேக்கன்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 180 சம்திங் இருக்கு. நியர்பை 180 போஸ்டிங் இருக்கு. இதுக்கப்புறம் இது வந்து அதிகமான போஸ்டிங் தான். இது எவ்வளோ இது இவ்வளோதான் இருக்கு, நமக்கு கிடைக்காது நீங்க ஒதுங்காதீங்க. உங்களுக்கான போஸ்டிங் கூட அதில் இருக்கலாம். ஸோ அதனால எது கம்மி ஜாஸ்தின்னு நாம டிசைட் பண்ணக்கூடாது. எல்லாத்துக்குமே ட்ரை பண்ணுவோம். அடுத்தது அண்டர் கிராஜுவேட். சரி, அண்டர் கிராஜுவேட்னா கிராஜுவேட்டை விட கம்மியா இருக்கிற பொசிஷன், +2 குவாலிஃபிகேஷன். இதுக்கு வந்து இப்பதான் கால் ஃபர் போட்டிருக்காங்க. நேற்று தான் ஓப்பன் ஆயிருக்கு. ஓகேவா? இதுக்கு லாஸ்ட் டேட் வந்து நவம்பர் 27 வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன் இதோட லாஸ்ட் டேட். ஓகேவா? இதுக்கும் வேக்கன்சி வந்து கிட்டத்தட்ட இதே லெவல்ல தான் வேக்கன்சி இருக்கு. அதுக்கப்புறம் இது ரெண்டுமே வந்து ஆர்ஆர்பியோட நான் டெக்னிக்கல் போஸ்டிங் தான். தனித்தனி எக்ஸாம், கிராஜுவேட், அண்டர் கிராஜுவேட். அதுக்கு அடுத்து இன்னொரு ரெக்ரூட்மெண்ட் ஓப்பன் ஆயிருக்கு, ஆர்ஆர்பி ஜேஇ. சரி, ஆல் ஓவர் இந்தியா 2500 சம்திங் வேக்கன்சி இருக்கு. ஆனா நம்ம சென்னையோட வேக்கன்சி வந்து 186 சம்திங் இருக்கு. இதுவும் அதிகமான வேக்கன்சி தான். இது யாரெல்லாம் எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிப்ளமோ, பிஇ, ஓகேயா, அண்ட் பிஎஸ்சி. இதுல டிப்ளமோ பிஇல என்னென்ன சப்ஜெக்ட் எழுதலாம்னா ட்ரிபிள் இ, இசிஇ, ஓகேயா, அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ், சிஎஸ்சி, மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், மெக்கட்ரானிக்ஸ் எல்லாருமே எழுதலாம். பிஎஸ்சியில வந்து சயின்ஸ் சப்ஜெக்ட், சயின்ஸ் கிராஜுவேட் எல்லாருமே எழுதலாம். ஓகேயா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் எழுதலாம், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி எழுதலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் வராது, சரி. கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், மெட்டலர்ஜி டிபார்ட்மெண்ட், இந்த 3 எழுதலாம். சரியா? கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், மெட்டலர்ஜி டிபார்ட்மெண்ட். ஸோ இந்த 3 டிபார்ட்மெண்ட்டும் எழுதலாம். இது சயின்ஸ் கிராஜுவேட்ஸ். இது இப்ப ஜேஇயோட போஸ்டிங் இப்ப வந்து போட்டிருக்காங்க. இதுக்கு 2 லெவல் எக்ஸாம், ரெண்டுமே வந்து 2 லெவல் எக்ஸாம் தான். சிபிடி 1 அண்ட் சிபிடி 2. இந்த சிபிடி 1 லாஸ்ட் டைம் அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும் எதுல தப்பு விட்டுருக்கோம், எதுவுமே என்ன பண்ணக்கூடாதுங்கிறது தெரியும். ஸோ அதனால அதை ஃபர்ஸ்ட் ரெக்டிஃபை பண்ண ட்ரை பண்ணுங்க. நிறைய சம்ஸ் போட்டு போட்டு பார்க்கணும், ரிவைஸ் பண்ணணும், படிச்சதை ரிவைஸ் பண்ணணும். அப்பதான் இது போட முடியும். இப்ப இதுக்கும் வந்து நேத்து தான் அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட லாஸ்ட் டேட் வந்து நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணி விடுறேன். இந்த 3க்கும் எலிஜிபிள் இருக்கிறவங்க கட்டாயம் அப்ளை பண்ணி எழுதுங்க. அதாவது அப்ளை பண்ண மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபீஸ் வந்து 500 வரும், ரீஃபண்டபிள் தான். இதுல யாருக்காவது ஏற்கனவே கட்டின ஃபீஸ் ரீஃபண்ட் ஆயிருக்கா? கட்டலையா யாருக்குமே? ரீஃபண்டபிள் தான். இதுல 100 தான் ஃபீஸ், 400 நம்ம அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிடுவாங்க. சரியா? ஆனா லேட் ஆகும். 360 ஜிஎஸ்டி. ஸோ அதனால இந்த அப்ளிகேஷன் வந்து இதை மிஸ் பண்ணாம எல்லாரும் அப்ளை பண்ணிடுங்க. இதான் கரண்டா இருக்கிற ரெக்ரூட்மெண்ட் ரயில்வேல.
ஐஎஸ்ஆர்ஓ ரெக்ரூட்மெண்ட் வருது சொல்றீங்களா? சரி, ஓகே. ஐஎஸ்ஆர்ஓல ரெக்ரூட்மெண்ட் வந்திருக்கு, ஓப்பன் ஆயிருக்குப்பா. அது நீங்க யாராவது இன்ட்ரெஸ்ட் இருந்தா அப்ளை பண்ணுங்க. ஐஎஸ்ஆர்ஓனா என்னது? இஸ்ரோ. சரி, ஓகே. எக்ஸாம்ஸ் எழுதிட்டே இருந்தாதான் கண்டிப்பா இதுல கிளியர் ஆகும். ஸோ அதனால இந்த கண்டினியூட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா கஷ்டம். சரி, இப்போ கிளாஸ்க்கு போகலாம். நான் லாஸ்டா ஒரு டாபிக் வந்து நடத்தியிருந்தேன், பார்ட்னர்ஷிப். அந்த பார்ட்னர்ஷிப்ல வந்து ஒரு சில சம்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். பேலன்ஸ் உள்ள சம்ஸ்லாம் ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேன். இதுல 1, 2, 3 நம்ம இன்னும் பார்க்கல. 4 பார்த்தாச்சு, 5 பார்த்தாச்சு, 6 பார்த்தாச்சு. 17க்கு அப்புறம் ஹோம்ஒர்க் சொன்னா 17ல இருந்து ஹோம்ஒர்க். சரி, இப்போ ஆன்சர் சொல்லுங்க. 17th கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் இருந்துச்சு? 4100. இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் மாதிரி எழுதணும் அப்படிதானே? இதுல எப்படி எழுதிருக்கீங்க? 3a = 6b = 2c. இதுல டோட்டல் ஷேர் எவ்வளோ? 3 பேருக்கு பிரிச்சு கொடுக்குறாங்க, 12,300. இதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும்? நம்ம ரேஷியோவா போடணும் அப்படிதானே? ரேஷியோவா போடும்போது இதுல a:b:c என்ன வரும்? இதுல a கண்டுபிடிக்கணும்னா இது ரெண்டையும் பெருக்கணும். அப்ப 12:6:18 வரும். இதுக்கப்புறம் மறுபடியும் இதை 2 டேபிள்ல டிவைட் பண்ணலாம். அப்போ 6:3:9. 3 டேபிளே போட்டுடலாம், டைரக்டா 6 டேபிளே போட்டுடலாம் அப்படிதானே? 6 டேபிள்ல போட்டீங்கன்னா அப்ப என்ன வரும்? 2, 6, 1, அப்புறம் 3. 2:1:3 வருது. இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணா 6 வருது. ஓகேயா? இப்ப ஷேர் இந்த அமௌண்ட் எவ்வளோ? 12,300. நம்ம வந்து எதால டிவைட் பண்ணுவோம்? டோட்டல் பண்ண அமௌண்ட் வேல்யூவால டிவைட் பண்ணிட்டு யாரோட ஷேர் நம்ம கண்டுபிடிக்கணும்? ஏயோட ஷேர். ஏயோட ஷேர் நம்பர் வந்து 2. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணா 1, 3. 3 டேபிள் அடிச்சா 4, 3, 12, 100. ஸோ ஆன்சர் 4100. இந்த ஆன்சர் எல்லாருக்கும் வந்திருக்கா? 4100. ஹோம்ஒர்க்கு சொன்னா செய்யறது இல்லை யாரும், அப்படிதானே? லாஸ்ட் கிளாஸ்ல யாரெல்லாம் வரல? சரி, வரல. நீங்க ஹோம்ஒர்க்குன்னு இது சொன்னேன்லண்ணே, அப்போ என்ன அனுப்பியிருக்காங்க, ஏதோ ஒண்ணு எடுத்து பாத்தீங்களா? அவங்க நீங்க லாஸ்ட் கிளாஸ் என்ன நடந்தது, ஏது நடந்தது, ஏதாவது கேட்டீங்களா? ஏதாவது எடுத்து பாத்தீங்களா? அட்லீஸ்ட் பிடிஎஃப் எதுனா வந்திருக்கா, அதை எடுத்து பாத்தீங்களா? பாத்தீங்க. அப்புறம் எதுவும் பண்ணல. அந்த டாபிக் தெரியுமா? பார்ட்னர்ஷிப் ஏற்கனவே அட்டன் பண்ணிருக்கீங்களா? சரி, ஓகே. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 19 ஒர்க் அவுட் பண்ணீங்களா? அதுக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு? இதுல வந்து 3 பேருடைய இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுல ப்ராஃபிட் வந்து 1010. இது யாரோட ப்ராஃபிட்? பூனமோட ப்ராஃபிட் வேணும். இதுக்கு ரேஷியோ எடுக்கணும். 1320, 1170, 1660. இது 3 ரேஷியோ எடுத்தோம் அப்படின்னா, ரேஷியோ எடுக்க முடியுமா? முடியாது, அப்படிதானே? எந்த காமன் நம்பராலையும் டிவைட் ஆகுமா? 0 மட்டும் கட் ஆகும், மற்றது எதுவும் போகாது. அப்ப இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். டோட்டல் பண்ணா என்ன வருது? $415 வருது. அதுல 415ல எதால டிவைட் பண்ணும்? 1010 டிவைட் பண்ணும். இன்டூ யாரால பெருக்கணும்? பூனம். பூனமோட ரேஷியோ என்ன? 166 பெருக்கணும். இப்ப இதை கேன்சல் பண்ணணும்.
ஸோ இதுல வந்து இதையும் இதையும் 5 டேபிள் அடிக்கலாம் அப்படிதானே? இந்த 5 டேபிள் அடிச்சா 8 5 40 3 டைம்ஸ். அப்ப இதை 5 டேபிள் அடிச்சா எவ்வளவு வரும்? 25025. 83ஆல ஸ்ட்ரைட்டா இதை 2 தடவை அடிக்கலாம். 83 3 2 6 8 2 16. இதை பெருக்கணும் அப்படின்னா ஆன்சர் என்ன? 404 ஆன்சர். ஓகேயா? ஓகே, அடுத்தது கொஸ்டின் நம்பர் 21. 21 ஹோம்ஒர்க் ஆன்சர் என்ன வந்துச்சு? 21 இதுல என்ன சொல்லியிருக்காங்க? A company earns a profit that is distributed among the 3 partners in the ratio 5:8:17. Difference between the smallest and the largest shares is 78,106. அப்ப total profit என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின்ல வந்து ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இது டோட்டல் ப்ராஃபிட் கிடையாது. இவங்க கொடுத்துருக்கிற இந்த வேல்யூ வந்து எதை மீன் பண்ணுதுன்னா, இருக்கிறதுலே அதிக லாபத்துக்கும் கம்மியான லாபத்துக்கும் உள்ள வித்தியாசம். இந்த ரேஷியோ வச்சு நம்ம சொல்லலாம் எது அதிகமான லாபம், எது கம்மியான லாபம். இல்ல எது அதிகமானது? கம்மியானது 5. இப்போ 17க்கும் 5க்கும் டிஃபரன்ஸ் எடுத்தா என்ன வரும்? 12 வருமா? இப்ப நம்ம அந்த 12 தான், அந்த 12 பங்கு தான் எவ்வளவு? 78106. அதை நம்ம எப்படி வச்சுக்கணும்னா 12x ஈக்குவல் டு எக்ஸ் போட்டு எழுதிக்கணும். ஓகேவா? 78,106. அப்ப எக்ஸோட பங்கு கண்டுபிடிக்கணும்னா இதை எதால வகுக்கணும்? 12ஆல டிவைட் பண்ணணும். ஒரு ஆன்சர் வரும் இல்லையா? அத டோட்டல் ஷேரோட ரேஷியோவை கூட்டிட்டு அந்த நம்பரால பெருக்குனா டோட்டல் ப்ராஃபிட் கிடைக்கும். இப்ப நம்ம வந்து 12ஆல இதை கேன்சல் பண்ணலாம். 78ல எத்தனை 12 இருக்கு? 6 12 72. ஓகேயா? மீதி 6 இருக்கா? 5 12 60. இப்ப இதுல 10ல போகாது. மீதி எவ்வளவு இருக்கு? 8 டைம்ஸ் அப்படிதானே? 106 வந்து 8 தடவை போகும். ஸோ அப்ப கேன்சல் பண்ணா 6 5 0 8 வருது. இப்ப இது வந்து எக்ஸோட வேல்யூ தான். பட் நமக்கு டோட்டல் ஷேர்னா இது எல்லாத்தையும் கூட்டினாதான் டோட்டல் ஷேர். இப்ப 5 + 8 + 17 எவ்வளோ? 30. அப்படின்னா நம்ம கண்டுபிடிச்ச இந்த 6508 இருக்குல்ல, 30x தான் டோட்டல் ஷேர். அப்ப இதை 30ஆல பெருக்கணும். அதுதான் மொத்த அமௌண்ட். இதை பெருக்கணும் அப்படின்னா ஆன்சர் வந்து 1,95,240. அது ஆப்ஷன்ல இல்லையா? டிவைட் பண்ணல மிஸ்டேக் இருக்கா? செவன் எயிட் ஒன் ஜீரோ சிக்ஸ்ல 12ஆல போட்டா 61272. பேலன்ஸ் 61. 51250. ஓ சரி, இதுல தான் தப்பு. 11 டிஃபரன்ஸ் 60. 60 டிஃபரன்ஸ் வந்து 1 தான் அப்போ இல்லையா? அது கேன்சல் ஆகலை அப்படிதானே? மீதி வந்து 1 போட்டு அதுக்கு அடுத்தது 0 போடுவோமா? 0 போட்டு இதுல என்ன போடுவோம்? 6. இப்போ 10 வந்து போகாது. அப்ப 0 போட்டுட்டு 8 டைம்ஸ் போகாது. 12 8 எவ்வளோ? 96 தானே வரும். இந்த 106 இருக்கு இல்லையா? அப்போ பேலன்ஸ் 10 அப்படியே போயிட்டே இருக்கும். இது அப்ராக்சிமேட்டா தான். அப்ப இதுல ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல வந்து அப்ப எத்தனை டைம் தான் போகும்?
8 times சரி இப்போ வந்து இது 6508.8ன்னு வச்சுக்கோங்க. ஒரு பாயிண்ட் போட்டு 8ன்னு வச்சுட்டீங்கன்னா அப்போ 6508.8 இன்ட்டு 30ஆல பெருக்கும்போது இப்போ இதோட ஆன்சர் வந்து இதை மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா 0 இது ஆப்ஷன்ஸ் தப்பா இருக்கு. இதுல என்ன தப்பு இருக்கு? ஆ ஆனா எப்படி போட்டாலுமே ஆன்சர் வரணுமே. இருங்க தனியா ஒர்க் அவுட் பண்றேன். இதுல நமக்கு ரேஷியோ வந்து என்ன சொல்லியிருக்காங்க? 5 8 5:8:17 அப்படிதானே? இப்போ இதுல மிக பெரியது மிக சிறியது இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா 12 வருமா? அந்த அமௌண்ட் தான் எவ்வளோ? 78106 இல்லையா? ஓகே இப்போ நம்ம எக்ஸ் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவோம்? 78106 இதை எதால டிவைட் பண்ணுவோம்? 12ஆல. ஓகே இப்போ இதை இப்படியே வச்சுட்டோம் அப்படின்னா இப்போ நமக்கு வந்து என்ன கேட்குவாங்க? டோட்டல் கேட்குறாங்க அப்படிதானே? டோட்டல் ப்ராஃபிட். டோட்டல் ப்ராஃபிட்னா அது வந்து 5 + 8 + 17 இந்த ரேஷியோ எல்லாத்தையும் கூட்டுறது தான் டோட்டல் ப்ராஃபிட். ஸோ கூட்டுனா நமக்கு 30 பங்கு வருது. ஸோ 30 பங்கு எவ்வளோன்னு நமக்கு தெரிஞ்சா, அதாவது 30 பங்கோட வேல்யூ தெரிஞ்சா டோட்டல் கிடைச்சிடும். இது வெறும் எக்ஸ் தானே இது. அப்போ 30x அப்படின்னு சொன்னா இது வேல்யூவை எதால பெருக்கணும்? 30ஆல பெருக்கணும். இப்போ 30 × 78106/12 இப்படி போட்டாலும் ஆன்சர் வரணும். ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இதையும் இதையும் நான் வந்து 2 டேபிளில் அடிக்கிறேன். 6 2 இதில் வந்து 3 2 9 டைம்ஸ் 1ல் 2 போகாது 0 10னா 5 டைம் 3 டைம். இப்போ 6ல் இது போகும் 5 டைம்ஸ். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 15 ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வரும் அப்படிதானே? 1,95,165 இல்லையா? அது இல்ல இதுலையா? ரெண்டு. ஓகே இது எந்த ஆப்ஷன்ல வருது? 1,95,265 ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் போட்டோம்ல 12ஆல டிவைட் பண்ணோம் இல்லையா? அப்ப அதுல டிவைட் பண்ணும்போது நமக்கு பாயிண்ட்ல தானே வந்தது. 6508.8 வந்ததா? இதை வந்து மறுபடியும் நம்ம இன்னொரு டிஜிட் எடுத்தோம்னா மறுபடியும் ஒரு 8 போடுவோம். 3யோட மீதி வந்து 4 அதுக்கு அடிச்சதுல போடுவோம்.
ஸோ இப்போ இதில் நமக்கு என்னன்னா நம்ம போடுறோம் ஆன்சர் வருது ஓகேவா, ஆனால் ஆப்ஷன்ஸில் டிஃபர் ஆகுது. என்ன எதனால டிஃபர் ஆகுதுன்னு பாருங்க. இப்போ நான் வந்து இதை 12ஆல் டிவைட் பண்ணும்போது 106 12 போட்டேன் இல்லையா, அதில் 6 12 72 பேலன்ஸ் 61, 5 12 60 பேலன்ஸ் 1 போட்டேன். அப்புறம் இந்த 0 போடும்போது போகாது, இங்கே ஒரு 0 போட்டுட்டு அப்புறம் 6 கீழே போடுவோம், 106 வரும். அந்த 106ல் எத்தனை தடவை 12 போகும்? 106ல் வந்து எத்தனை தடவை போகும்? 8 டைம்ஸ் போகும். 8 12 96, ஓகேயா, 96 டைம்ஸ் போகும். அப்போ பேலன்ஸ் வந்து 10. இங்கே பாயிண்ட் வச்சுட்டு இங்கே 0 சேர்த்தோம்னா மறுபடியும் 8 டைம்ஸ் போகும். ஓகேயா, 96 பேலன்ஸ் வந்து 4. அதுக்கப்புறம் ஒரு 0 போட்டோம்னா இதில் எத்தனை வரும்? 3 12 36 வரும். மறுபடியும் 4 போயிட்டே இருக்கும். அப்போ நம்ம இந்த டிஜிட்டோட ஸ்டாப் பண்ணிட்டு 6508.83 எத்தனையால பெருக்கணும்? 30ஆல பெருக்கணும். அதானே டோட்டல். அதனால அதை பெருக்கும்போது நமக்கு இந்த ஆன்சர் நியர்பை வரும். இதுக்கு நியர்பையான ஆன்சர் வரும். இப்போ பாயிண்ட்ல வருதே, அப்போ ஆப்ஷன்ல இல்லையே நினைச்சு போயிடக்கூடாது. கரெக்டா? பாயிண்ட்ல வந்தாலும் அதுக்கப்புறம் மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும் அந்த ஆப்ஷன் இருக்கா அப்படின்ட்டு. அப்படி இல்லை பாயிண்ட்ல வருதுன்னு தெரிஞ்சதுன்னா எது பெட்டர்? அடி கொடுக்காம, அதாவது டிவைட் பண்ணாம அப்படியே வச்சுட்டு நம்ம எத்தனை வேணுமோ அத்தனையால பெருக்கிட்டோம்னா நமக்கு அதுலயே ஆன்சர் கிடைக்குது. ஓகேவா? அப்ப இந்த மாதிரி சம் வரும்போது நமக்கு கேன்சல் பண்ணப்போ பாயிண்ட்ல வந்துச்சுன்னா நீங்க அதை அப்படியே விட்டுட்டு ஃப்ராக்ஷனாவே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நமக்கு டோட்டல் ப்ராஃபிட் வேணும்னா ரேஷியோ ஆட் பண்ணிட்டு அந்த நம்பரால மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து இதுதான். ஓகேவா, நோட் பண்ணியாச்சா? அடுத்தது போலாமா? நெக்ஸ்ட் ஆன்சர் வந்து 4th ஆப்ஷன். அடுத்தது 22வது கொஸ்டின். இதுக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு? 606 வந்துச்சா? இல்ல, 603. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்துதா? ஓகே, அடுத்தது 23rd சம். இது எல்லாரும் போட்டிருப்பீங்க தானே? 22 கண்டிப்பா போடலாம், ஈஸி தான். 23rd வந்து நம்ம இன்னும் பார்க்கல, இனிமே தான் பார்க்கணும். 24 செஞ்சாச்சா? அதுக்கு என்னப்பா வந்துச்சு ஆன்சர்? ஓகே, இதுக்கு வந்து எப்படி ஈக்குவேஷன் எழுதுவோம்? 7a ஈக்குவல் டு 4b ஈக்குவல் டு 2c. இப்போ ஓகே, இப்போ இது வந்து ரேஷியோவா மாற்றணும் போது ஏயோட நம்பர் வந்து 4 × 2 8 is to, பியோட நம்பர் 7 × 2 14 is to, சியோட நம்பர் 7 × 4 28. திருப்பி இதை வந்து 2 டேபிளில் டிவைட் பண்ணலாம். அப்போ 4 is to 7 is to 14 வருது. ஓகேவா? இப்போ இதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்? இதில் என்ன சொல்லியிருக்காங்க? மொத்தம் அமௌண்ட் எவ்வளோ? 15,500. இப்போ இந்த ரேஷியோ எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா 11 + 14 எவ்வளோ வரும்? 4 + 7 11 + 14 25. இப்போ இந்த அமௌண்ட்ல 15,500 நம்ம எதால டிவைட் பண்ண போறோம்? 25ஆல. இன்டூ நமக்கு யாரோட ஷேர் வேணும்? ஏ. ஏயோட ஷேருக்கான ரேஷியோ என்ன? 4. 4ஆல இதை பெருக்கணும். இதை வந்து 25ஆல அடிக்க போறோம். 155ல் 25 6 தடவை போகும். சரியா? 6 25 150. ஓகேவா? பேலன்ஸ் இதுல 5 இருக்கு. அந்த 5 இதோட சேர்த்தா 50. 2 25 50. அந்த 0வை அப்படியே போட்டுக்கோங்க. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணணும். ஆன்சர் வந்து 2480.
அடுத்தது கொஸ்டின் நம்பர் 25. 25 போட்டிருக்கீங்களா? அதுக்கு என்ன ஆன்சர்? சிக்ஸ் 610 630 1450. இதுக்கு ரேஷியோ எடுத்தா 61 63 145. இதுக்கப்புறம் இது டிவைட் ஆகாது. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா 269 வருது. இப்ப டோட்டல் இதுல வந்து என்ன யாரோட ஷேர் கொடுத்துருக்காங்க? பியோட ஷேர் இந்த ப்ராஃபிட் ஏர்ன் பை தெம். பியோட ஷேர் வந்து 591 கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இதுல இது ஏ, இது பி, இது சி, அப்படிதானே? இப்போ பியோட ஷேர் இங்க இருக்கு. அப்ப நம்ம இதை கூட்டி போடணும் அப்படின்னா டோட்டல் ஷேர் அவங்க கேட்கல. அவங்க என்ன கேட்கறாங்க? டோட்டல் ஷேர் கேட்டாதான் இது எல்லாத்தையும் கூட்டணும். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் இன் த ப்ராஃபிட் ஏர்ன் பை ஏ அண்ட் சி? இந்த இடத்துல ஏயும் சியும் ஈட்டிய லாபத்தோட வித்தியாசம் கேட்கறாங்க. இந்த 591ங்கிறது 3 பேருக்கும் கிடைச்ச லாபம் கிடையாது. யாரோட லாபம் மட்டும்? பியோட லாபம். அப்ப இங்க எழுதும்போது என்ன எழுதணும்னா இந்த பியோட ஷேர் 63 பங்கு தான். அதாவது 63x தான் எவ்வளவு? 591. ஓகேவா? அப்போ எக்ஸோட வேல்யூ போடும்போது 591 வகுத்தல் எதால வகுக்கணும்? 63. பெருக்கிறது எதால பெருக்கணும்? ஏ மற்றும் சியோட லாபத்தோட வித்தியாசம். இங்க இது ஏ, இது சி இல்லையா? இது ரெண்டுக்கும் வித்தியாசம் கண்டுபிடிங்க. என்ன செய்யணும்? 145ல இருந்து 61 கழிக்கணும். இப்போ 84 வருது. ஸோ இதை அப்போ 84ஆல பெருக்குனா அதான் நமக்கு ஏ அண்ட் சியோட டிஃப்ரென்ஸ். இப்போ இதை அடி கொடுக்கும்போது கேன்சல் பண்ணும்போது இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாருங்க. இது 3வது வாய்ப்பாடுல போகுமா? போகும். 9 5 14 1 15 வருது இல்லையா? அப்போ இதையும் 3 டேபிள் அடிக்கலாம். இப்போ 2 3 6 1. இது வந்து 5ல ஒரு 3 இருக்கு. மீதி 29 இருக்கா? 9 3 27 7 3 21. 21யும் 84யும் ஸ்ட்ரெயிட்டா 4 தடவை போடலாம்ல. ஒரு 21 4 தடவை. ஸோ இப்போ இது ரெண்டையும் பெருக்குனீங்கன்னா அதான் ஆன்சர். ஆன்சர் வந்து 788. இது எதுக்காக 599 163ஆல டிவைட் பண்றோம் சொல்லுங்க. பியோட ஷேர் வந்து ரூபாயில சொன்னா 591, ரேஷியோல சொன்னா 63. அப்ப அது எவ்வளவு பங்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் டிவைட் பண்றோம். அதை வச்சு நம்ம யாரோட ஷேர் வேணாலும் பெருக்கலாம். ஏ ஷேர் பெருக்கலாம், பி கண்டுபிடிக்கலாம், சி கண்டுபிடிக்கலாம், டோட்டல் கண்டுபிடிக்கலாம், எது வேணாலும் கண்டுபிடிக்கலாம். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 26 போட்டாச்சா? அதுக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு? இது நார்மல் சம் தான், நீங்களே போட்டுடலாம். என்ன ஆன்சர்? 486 வருதா? ஓகே. அடுத்தது 27 போட்டிங்களா? அதுக்கு என்ன ஆன்சர் வருது? 1010 வருதா? இதுல ஏபிசியோட இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ கொடுத்துட்டாங்க, அவங்களோட டோட்டல் ப்ராஃபிட் கொடுத்துட்டாங்க. இப்போ இதுல பிஎன்சியோட டிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ இது ஏ, இது பி, இது சி. பிக்கும் சிக்கும் டிஃபரன்ஸ் எடுத்தா 76ல இருந்து 36 மைனஸ் பண்ணா 40 தான் நம்ம கண்டுபிடிக்க போறதோட வேல்யூ. இப்போ இதுல டோட்டல் ப்ராஃபிட்டை நான் வந்து எதால டிவைட் பண்ணும்? டோட்டல் ரேஷியோவால டிவைட் பண்ணும். ஓகே, இது எல்லாத்தையும் கூட்டுனா எவ்வளவு வரும்? 8 36 76 கூட்டினா எவ்வளவு வருது? 120 வருது. சரியா? 120ஆல டிவைட் பண்ணி எதால பெருக்கணும்? 40ஆல பெருக்கணும். ஒரு 0 கட் பண்ணிடலாம். 4ஆல அடிச்சா 3 டைம்ஸ், 3 டேபிள் அடிச்சா 1010. ஸோ ஆன்சர் வந்து செகண்ட் ஆப்ஷன்.
கொஸ்டின் நம்பர் 28. 28ல ஈக்குவேஷன் வந்து என்ன வரும்? ஓகே, இது ரேஷியோ எடுத்தா 3:2:9 வருதா? இதுல வந்து டோட்டல் ஷேர் எவ்வளோ? 73,500. இதுல யாரோட ஷேர் கண்டுபிடிக்க போறோம்? ஏயோட ஷேர். இப்போ இந்த டோட்டல் எல்லாத்தையும் ஆட் பண்ணா எவ்வளோ வருது? 14. இப்போ 73,500 எதால டிவைட் பண்ணும்? 14ஆல டிவைட் பண்ணிட்டு 3ஆல மல்டிப்ளை பண்ணும். இப்போ கண்டிப்பா இந்த நம்பர் வந்து எதால தான் டிவைட் பண்ண முடியும்? கேன்சல் பண்ண முடியும். 14ஆல பண்ணலாம் இல்லையா? ஸோ 14ஆல கேன்சல் பண்ணா 73ல எத்தனை 14 இருக்கு? 5 14 70. சரியா? பேலன்ஸ் வந்து 3. 35ல எத்தனை 14 இருக்கு? 2 14 28. மீதி 7. மறுபடியும் 70 வருது. அப்போ 5 டைம். இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 15750. சரி, இது ஒண்ணு மாறினால ஆன்சர் மாறிடும். இதுதானே 15750. அடுத்து 29க்கு என்ன ஆன்சர் வந்துச்சு? இது ஒர்க் அவுட் பண்ணணுமா? 29 போட்டிங்களா? ஒர்க் அவுட் பண்ணணுமா? 1300. 30க்கு என்ன ஆன்சர்? இதுவா? 30th சம் ஒர்க் அவுட் பண்றாங்க. நீங்க இதுல டோட்டல் ப்ராஃபிட் இல்ல. இந்த ப்ராஃபிட் இந்த வேல்யூ எதுன்னு சொல்றாங்க? டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஸ்மாலஸ்ட் அண்ட் த லார்ஜஸ்ட். அப்ப இந்த ரேஷியோல ஸ்மாலஸ்ட் லார்ஜஸ்ட் உள்ள வித்தியாசம் எடுக்கணும். 13க்கும் 3க்கும் வித்தியாசம். ஓகேயா? 13 3க்கும் வித்தியாசம் என்ன? 10. 10x எவ்வளவு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இது வந்து என்ன இங்க கொடுத்து? சரி, 10x தான் எவ்வளவு? 10x தான் இந்த வேல்யூவே 36,846. அப்ப இதுல x ஈக்குவல் டு அப்படின்னா 36,846 டிவைடட் பை 10. இது அப்படியே வச்சுக்கோங்க, கேன்சல் எதுவும் பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஏக்கும் சிக்கும் உள்ள டிஃபரன்ஸ். இது ஏ, இது சி, ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் என்ன? 4. அப்ப இதை 4ஆல மல்டிப்ளை பண்ணா போதும். ஓ சரி, டோட்டல் ப்ராஃபிட் கேக்குறாங்க அப்படின்னா ரேஷியோ எல்லாத்தையும் கூட்டணும். கூட்டினா எவ்வளவு பாருது? 13 + 3 16 + 25 வருதா? இப்போ 25ஆல அப்ப இதை பெருக்கணும். ஓகேவா? இதுல 25, இதுல 5 டைம்ஸ். 2 டேபிள்ல கேன்சல் பண்ணோம்னா 18 டைம்ஸ் 4 2 3. இதை மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா
92115 வருமா? ஸோ இதான் ஆன்சர். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணாத பேலன்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து இப்போ ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். இதில் கொஸ்டின் நம்பர் 7th சம் எடுத்துக்கோங்க. சல்மான், விவேக் அண்ட் டுகெதர், சல்மானும் விவேக்கும் சேர்ந்து invested 45,200 in a business. At the end of the year, அந்த வருஷத்தோட முடிவுல out of a total profit of 16,000, Vivek's share was எவ்வளோ? 6,400. What was the difference between their investments? சல்மானும் விவேக்கும் சேர்ந்து ஒரு தொழில்ல 45,200 ரூபாய் முதலீடு செய்யறாங்க. ஆனா அந்த 45,200ல சல்மான் எவ்வளவு பண்ணாரு, விவேக் எவ்வளவு பண்ணாருன்னு தெரியாது. ஓகேவா? ஆனா ரெண்டு பேரோட முதலீடு தொகையை கூட்டுனா எவ்வளவு வரும்? 45,200 வரும். அவங்க ரெண்டு பேருக்கும் அந்த தொழில்ல ஒரு வருஷத்தோட முடிவுல ஆண்டின் இறுதியில் மொத்த லாபமும் எவ்வளவு கிடைச்சிச்சு? 16,000 கிடைச்சிச்சு. அதுல விவேக்கோட பங்கு எவ்வளோ? 6,400. இதுல இருந்தே நமக்கு நிறைய க்ளூ கிடைக்குது. என்னன்னா விவேக்குக்கு 16,000த்துல 6,400 தான் லாபமா போகுதுன்னா அப்ப மீதி இருக்கிற அமௌண்ட் யாருக்கு போகும்? சல்மானுக்கு போகும். அந்த மீதி அமௌண்ட் 6,000 விட பெருசா இருக்குமா கம்மியா இருக்குமா? பெருசா தானே இருக்கும். அப்போ சல்மான் தான் இந்த அதிகமா முதலீடு பண்ணியிருக்காரு, அப்படிதானே இந்த பிசினஸ்ல. ஓகே, அப்ப விவேக்குக்கு வந்து 6,400 போகுதுன்னா அப்ப சல்மானுக்கு எவ்வளவு போகுதுன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க. 16,000த்துல இருந்து 6,400 கழிங்க. 9,600. இது யாரோட ஷேரு? சல்மானோட ஷேர். சரியா? இப்ப நம்ம ஏற்கனவே ஒரு பாயிண்ட் பார்த்திருக்கோம். எல்லாத்துலயுமே என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா சல்மானும் விவேக்கும் எவ்வளவு முதலீடு செய்யறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தானே லாபத்தை பிரிச்சு கொடுக்கணும். கரெக்டா? இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஏ பி ரெண்டு பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஏ வந்து 10,000 ரூபாய் முதலீடு செய்யறாரு, பி வந்து 5,000 ரூபாய் முதலீடு செய்யறாரு. இப்ப இவங்க ரெண்டு பேருக்கும் எந்த அடிப்படையில லாபத்தை பிரிச்சு கொடுக்கணும்? அது என்ன பண்ணுவோம்? ரேஷியோ எடுப்போம். கரெக்டா? அந்த ரேஷியோ எடுப்போங்கிற கான்செப்டை வச்சுதான் இந்த கொஸ்டினோட ஆன்சரையே நம்ம கொண்டு வர போறோம். ரேஷியோ அப்படிங்கிறது முதலீட்டுக்கான ரேஷியோவும் லாபத்தை பங்கிடுவதற்கான ரேஷியோவும் ஒண்ணுதான், அப்படிதானே? முதலீடு எவ்வளவு போடுறோமோ அதுக்கு என்ன ரேஷியோ எடுக்கிறோமோ அதே ரேஷியோல தானே லாபத்தையும் பங்கீடு செய்யறோம். கரெக்டா? சரி, இப்போ நமக்கு வந்து இங்க இந்த 9,600ங்கிறது யாரோட ஷேரு? சல்மான். சல்மான், விவேக். சல்மானோட அமௌண்ட் என்ன? 9,600. விவேக்குக்கு எவ்வளோ? 6,400. இது ரெண்டுக்கும் ரேஷியோ எடுங்க. ரேஷியோனா காமனா நம்பரால வகுத்து சொல்லுங்க. இதை தனியா ஒர்க் அவுட் பண்றேன், கவனிங்க. சல்மானுக்கும் விவேக்குக்கும் கிடைச்ச லாபத்தை நான் இங்க போடுறேன். இவருக்கு 9,600, இவருக்கு 6,400. சரியா? இந்த 9,600 எப்படி வந்துச்சுன்னு தெரியுதானே எல்லாருக்கும்? 16,000த்துல இருந்து என்ன பண்ணணும்? 6,400 கழிச்சிருக்கும். ஓகே, இப்ப இது ரெண்டுக்கும் நான் ரேஷியோ எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் 2 0வை 2 சைடும் கட் பண்ணிடுறேன். இப்ப 96, 64 இருக்கு. இதை எந்த வாய்ப்பாடுல அடி கொடுக்கலாம்? 8வது வாய்ப்பாடுல கொடுக்கலாமா? 12 8 96, 8 8 64. மறுபடியும் இதை எந்த டேபிள்ல அடி கொடுக்கலாம்? 4 டேபிள். 3 4 12 2 டைம்ஸ். அப்ப ரேஷியோ என்ன கிடைச்சிருக்கு?
இது வந்து எதோட ரேஷியோ? ப்ராஃபிட்டோட ரேஷியோ. ஆனா நமக்கு கொஸ்டின் படி ப்ராஃபிட்டோட ரேஷியோவும் எதுவும் சமம்? இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோவும் சமம். சரியா? முதலீட்டுக்கான விகிதமும் லாபத்திற்கான விகிதமும் சமம். ஓகேவா? லாப விகிதம் என்ன இருக்கோ அதுதான் முதலீடு விகிதமும். ஓகே, ரெண்டு பேரும் சேர்ந்து முதலீடு, மொத்த முதலீடு எவ்வளவு? டோட்டல் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் என்ன? மொத்த முதலீடு வந்து 45,200. இது வந்து டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேவா? இப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை தான் நம்ம என்ன பிரிக்கிறோம்? என்ன ரேஷியோல பிரிக்கணும்? 3:2 ரேஷியோல பிரிக்கணும். அப்படி பிரிச்சா அப்ப சல்மானுக்கு எவ்வளோ, விவேக்குக்கு எவ்வளோன்னு கிடைச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் இருக்கிறது சல்மான், ரெண்டாவது இருக்கிறது யாரு? விவேக். அதாவது 45,200ல 3 பங்கு 2 பங்குன்னு எப்படி பிரிக்கிறது? 45,200 எத்தனையால வகுத்துடணும்? எப்படி 5 வந்துச்சு? இந்த ரேஷியோவை கூட்டுனா 3 + 2 5. 5ஆல இதை அடி கொடுக்குறேன். 9 5 45. அதுக்கப்புறம் 2 போகாது, அப்புறம் 0. 20 எடுத்தா 4 5 20, அப்புறம் 0. இப்ப இந்த அமௌண்ட்டை 3ஆல பெருக்குனா அதான் சல்மானோட இன்வெஸ்ட்மெண்ட். இதே 2ஆல பெருக்குனா இதான் விவேக்கோட இன்வெஸ்ட்மெண்ட். புரியுதா? இதை 3ஆல பெருக்குனா என்ன வரும்? 27,120. இது வந்து 18,080. ஆனா அவங்க அதுவும் இன்னும் ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல? ரெண்டு பேருக்கும் உள்ள முதலீட்டுடைய வித்தியாசம். வித்தியாசம்னா இந்த முதலீடு அமௌண்ட்டை என்ன செய்யணும்? கழிக்கணும். 27,120ல இருந்து 18,080 கழிக்கணும். கழிச்சா என்ன வரும்? 9040. இதான் ஆன்சர். இது நோட் பண்ணியாச்சா? இப்ப இதே மாடல்ல இன்னொரு சம் இருக்கு, அது நீங்க ட்ரை பண்ணுங்க ஃபாஸ்டா. இதே ஸ்டெப் எல்லாமே இதே தான் ஃபாலோ பண்ண போறீங்க. இதுக்கு ஆன்சர் வந்து 9040. இதுக்கு அடுத்து 9வது கொஸ்டின் ட்ரை பண்ணி சொல்லுங்க. 9th கொஸ்டின் இதே மாடல் தான். Yes.
இதுல யாரெல்லாம் இருக்காங்க? பேர் என்ன? ரித்திக் அண்ட் சஞ்சய் 2 பேர் இருக்காங்களா? இவங்க 2 பேரும் சேர்ந்து எவ்வளவு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணாங்க? 79,200. இதுல யாரோட ஷேர் வந்து கொடுத்துருக்காங்க? யாரோட பங்கு? இல்ல டோட்டலா அவங்களுக்கு கிடைச்ச ப்ராஃபிட் என்ன? டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளோ? 16,500 அப்படிதானே? இதுல யாரோட ஷேர் அவங்க சொல்லிட்டாங்க கிளியரா? சஞ்சயோடைய ஷேர் வந்து எவ்வளவு கிடைச்சிருக்கு? 3,600. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் இதுல மொத்த அமௌண்ட் லாபத்துல சஞ்சயோட லாபத்தை கழிச்சுட்டா அப்ப மீதி என்ன வருமோ அதுதான் யாரோட லாபமா இருக்கும்? ரித்திக்கோட லாபமா இருக்கும். கரெக்டா? இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இதுவரை எல்லாரும் ஒர்க் அவுட் பண்ணிருக்கீங்களா? இதை கழிச்சா 12,900 வருதா? ஓகே, நான் இப்ப என்ன பண்றேன்னா ரித்திக்கோட ஷேரை அது கீழே அப்படியே எழுதுறேன், சஞ்சயோட ஷேரை இங்க எழுதுறேன். இப்ப இவங்க 2 பேருக்கும் இதை என்ன பண்ணணும்? ரேஷியோ எடுக்கணும். இப்ப 2 0 ஃபர்ஸ்ட் கட் பண்ணிடலாம். இது காமனா 3வது வாய்ப்பாடுல வகுக்கலாம். ஸோ 4 3 12, 3 3 9. இதுல 1 3 2. இதுக்கு மேல இது கேன்சல் ஆகாது. இப்ப நமக்கு டோட்டல் ப்ராஃபிட் வந்து டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ? 79,200. அந்த 79,200 தான் என்ன ரேஷியோல பிரிக்கணும்? 43:12 ரேஷியோல பிரிக்கணும். அப்ப அதுக்கு இந்த ரேஷியோவை கூட்டணும். ஸோ 79,200 ரேஷியோவில் டோட்டல் பண்ண வேல்யூ வந்து 55. அதால டிவைட் பண்ணும். இந்த நம்பர் கண்டிப்பா 11 டேபிள்ல தான் என்ன செய்ய முடியும்? கேன்சல் பண்ண முடியும். ஏன்னா 55 வந்து ஒன்று 5 டேபிள்ல போகும், அதுக்கு அடுத்து எந்த டேபிள்ல தான் போகும்? 11 டேபிள்ல தானே போகும். ஸோ அப்போ இது வந்து நான் டைரக்டா 11 டேபிள் அடிக்கிறேன். 5 11. 79ல எத்தனை 11 இருக்கு? 7 11 77. மீதி 2 2 11 22. 2 0. மறுபடியும் 5 டேபிள்ல இது அடிக்கலாம். எத்தனை? ஒரு 5. மீதி எவ்வளவு வரும்? 2 2 5 10. அப்புறம் 4 டைம்ஸ். கரெக்டா? கேன்சல் பண்ணது கரெக்டா? 1440. இதுல 15 இருக்கு, பேலன்ஸ் வந்து 2 வரும். இப்ப 22னா 4 5 மறுபடியும் 4. ஓகே, இப்ப இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் சொல்லுங்க? இந்த வேல்யூவை அப்படியும் பண்ணலாம், இன்னொரு விதமா பண்ணலாம் பாருங்க. இப்ப இது ரெண்டையும் கழிக்க தானே போறோம். அப்ப ரேஷியோலயே கழிச்சிடலாமா? 43ல இருந்து 12 கழிச்சோம்னா 31. அப்ப 31ஆலேயே ஸ்ட்ரெயிட்டா எதை பெருக்கிடலாம்? 1440 பெருக்கிடலாம். ஓகே, அப்ப நேரடியாவே ஆன்சர் வந்துடும். இதை மல்டிப்ளை பண்ணா என்ன ஆன்சர் வருது? கடைசியில 40 முடிகிறது இந்த ஒரு ஆப்ஷன் தான். ஸோ 44640. நீங்க ட்ரை பண்ண எதுவரை ட்ரை பண்ணிருக்கீங்க? குணசேகர், இல்ல எதுவரை ட்ரை பண்ணிருக்கீங்க? வேற இதுக்கு ஆன்சர் எல்லாருக்கும் வந்துச்சா? ஓகே தானா? இதே மாடல்ல பின்னாடி சம் இருக்கான்னு பாருங்க. இதே மாடல் சம். எதனாவது சம்? ஆன்சர் வந்து செகண்ட் ஆப்ஷன். இப்போ அடுத்தது 10 ஒர்க் அவுட் பண்ணியாச்சு. 11 தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும்.
இதே மாடல் சம் பின்னாடி இருக்காப்பா, பாத்தீங்களா? எத்தனாவது சம் இருக்கு? இல்லையா? மீதி இன்னும் ஒரே ஒரு மாடல். அந்த ஒரு மாடல் எல்லாமே வந்து சேம் டைப் தான். அது எப்படி செய்யணும், ஒரு சம் நான் சொல்லி தரேன். அதுக்கப்புறம் உள்ள சம்லாம் நீங்க தான் போடணும். கொஸ்டின் நம்பர் 3, அந்த தேர்ட் சம்ம நல்லா வாசிங்க. அனுபவ் அண்ட் கௌரவ் ரெண்டு பேர் இருக்காங்க, ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. அனுபவ் வந்து இன்வெஸ்ட் 55,000 மோர் தேன் கௌரவ் ஃபார் 2 months. இப்போ அனுபவோட அமௌண்ட் அதிகமா, கௌரவோட அமௌண்ட் அதிகமா? அனுபவ் கௌரவை விட 55,000 அதிகமாக அப்படின்னு இருக்குல்ல. அப்ப யார் இதுல அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்றா? அனுபவ். யாரை விட? கௌரவை விட. எவ்வளவு? 55,000 அதிகம். அப்படிதானே அர்த்தம்? அப்ப என்ன அர்த்தம் இதுக்கு? இன்னொரு மறைமுகமான அர்த்தமும் இருக்கு. அனுபவ் எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாரோ அதையும், கௌரவ் எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாரோ அது ரெண்டையும் கழிச்சா எவ்வளவு வரும்? 55,000 வரும். புரியுதா? அதுவும் இதுல தெரியணும். அதிகமாக எத்தனை மாதங்களுக்கு? அப்ப இந்த 2 மாதம்ங்கிறது யாருடைய காலம்? அனுபவுக்கான டைம், அப்படிதானே? அனுபவ் வந்து வெறும் எத்தனை மாசம் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு? 2 months மட்டும்தானே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. கௌரவ் எத்தனை மாசம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு? 5 months. ஆனா அதிகமா இன்வெஸ்ட் பண்ணது யாரு? அதிகமா இன்வெஸ்ட் பண்ணது யாரு? அப்படியா? மந்த் ஓகே, அமௌண்ட் பாருங்க. அமௌண்ட் யாரு? நான் அமௌண்ட்டை கேக்குறேன் நான். அனுபவை விட, சரி, கௌரவை விட அனுபவ தானப்பா அதிகமா போடுறாரு. எவ்வளவு அதிகமா போடுறாரு? 55,000. அது எவ்வளவுன்னு தெரியாது. ஆனா இவர் இந்த அனுபவ போடுற அமௌண்ட் வந்து கௌரவை விட அதிகம். எவ்வளவு அதிகம்? 55,000 அதிகம். புரியுதா? இப்ப வந்து ஆனா டைம் வந்து அனுபவுக்கு ஒரு வெறும் 2 மாசம் தான். ஆனா கௌரவுக்கு எத்தனை மாசம்? 5 மாசம். புரியுதா? ஓகே, இப்போ இவ்வளவுதான் டீடைல் கொடுத்துருக்காங்க. யாரு என்ன அமௌண்ட் போட்டாங்கன்னு கொடுக்கவே இல்லை. அடுத்தது என்ன சொல்றாங்க? அனுபவோட ஷேர் சொல்லிட்டாங்க. அனுபவ் வந்து எவ்வளவு லாபம் கிடைச்சது அப்படின்னா, மொத்த லாபம் 7,155. ரெண்டு பேருக்கும் சேர்ந்த டோட்டல் ப்ராஃபிட் 7,155ல அனுபவ் ஷேர் இஸ் 1,431 மோர் தேன் கௌரவ். அதையும் டைரக்டா கொடுக்கல, அனுபவோட ஷேர் தான் அதிகம். அப்ப இதை வச்சே நீங்க சொல்லிடலாம் யார் அதிகமா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அனுபவ் தான் அதிகமா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. புரியுதா? அவரோட ஷேர் கௌரவை விட எவ்வளவு அதிகமா இருக்கு? 1,431 அதிகமா இருக்கு. அப்போ அமௌண்ட் வந்து யாரோட அமௌண்ட் தான் அதிகம்? கொஸ்டினே புரியலன்னா செய்ய முடியாது. குழப்பி மாத்தி மாத்தி சொல்றீங்க நான் கேக்குறதுக்கு. யாரு அதிகமா இன்வெஸ்ட் பண்ணிருக்கா சொல்லுங்க. அனுபவ். ஓகே, அனுபவ் வந்து கௌரவை விட அமௌண்ட் எவ்வளவு அதிகம் போட்டிருக்காரு? ஓகே, அனுபவோட மந்த் எவ்வளவு? 2 months. கௌரவோட மந்த் எவ்வளவு? 5 months. அனுபவோட ஷேர் யாரை விட அதிகம்? கௌரவ விட அதிகம். எவ்வளவு அதிகம்? 1,431. இப்போ மொத்த ஷேர் எவ்வளோ? ரெண்டு பேருக்கும் சேர்ந்து மொத்த ப்ராஃபிட் எவ்வளோ? அதான் மொத்த ஷேர் 7,155. அதுதான் ஆன்சர் கொண்டு வரதுக்கான ஒரே க்ளூ. அதுல இருந்து தான் நம்ம அதை பிரிக்கணும். புரியுதா? இப்ப கவனிங்க, ரொம்ப ஈஸி தான், பட் கவனமா போகணும். இப்ப டோட்டல் அமௌண்ட் வந்து 7,155. இதை தான் யாரெல்லாம் பிரிச்சுக்கிறாங்க? அனுபவும் கௌரவும். அந்த அனுபவுக்கும் கௌரவுக்கும் கிடைச்ச அமௌண்ட்டை கழிச்சா எவ்வளவு வரும்? 1,431.
அதானே அர்த்தம். நான் மைனஸ் போடி போட்டுற ஸ்டெப்பு புரியணும், அது புரியலன்னா இந்த சம்மே புரியாது. ஏன் மைனஸ் போட்டு 1431 போடுறேன், யாராவது சொல்லுங்க. டிஃப்ரென்ஸ் நீங்க இருக்கா? ஒன்னு இன்னொன்னு விட அதிகம்னு சொன்னா அதுக்குடைய மறைமுக அர்த்தம் என்னது? டிஃப்ரென்ஸ்னு அர்த்தம். இப்போ ஒருத்தர்கிட்ட 1000 ரூபாய் இருக்கு, ஒருத்தர்கிட்ட 500 ரூபாய் இருக்கு. ஏ இவ்வளவு வச்சிருக்காரு, பி இவ்வளவு வச்சிருக்காரு. ஓகேயா? இதை நான் எப்படி சொல்ல போறேன்னா, ஏ பியை விட 500 ரூபாய் அதிகம் வச்சிருக்காருன்னு சொன்னாலும் ஒண்ணுதான். பி ஏ விட 500 ரூபாய் கம்மியா வச்சிருக்காருன்னு சொன்னாலும் ஒண்ணுதான். ரெண்டு பேர்கிட்டயும் இருக்கிற தொகையை கழிச்சா 500 ரூபாய் வரும்னு சொன்னாலும் ஒண்ணுதானே. அதனாலதான் நான் இங்க என்ன சொல்றேன், அனுபவ் கௌரவை விட இவ்வளவு அதிகமாக வச்சிருக்காருன்னா அதோடைய மறைமுக அர்த்தம் என்ன? அனுபவுக்கு கிடைக்கிற அமௌண்ட்டும் கௌரவ் கிடைக்கிற அமௌண்ட்டையும் கழிச்சா என்னதான் வரப்போகுது? 1431 தான் வரப்போகுது. அதனாலதான் இங்க என்ன பண்ணிருக்கோம், மைனஸ் பண்ணிருக்கோம். புரியுதா? இப்ப இதை வச்சு நான் அனுபவோட ஷேர் எவ்வளோ, கௌரவோட ஷேர் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். எனி ஒன் யாராவது சொல்லுங்க, எப்படி கண்டுபிடி, எதை டிவைட் பண்ணணும்? 7155 டிவைட் பண்ணுமா சப்ட்ராக்ட் பண்ணுமா? டிவைடா பண்ணும். இது ரேஷியோ இல்லைல்ல, மைனஸ். டிவைட் பண்ணக்கூடாது, நல்லா கவனிச்சு சொல்லுங்க. என்ன பண்ணா ஆன்சர் வரும்? பண்ணுங்க, டிவைட் பண்ணுங்க. அப்போ பண்ணி வருதான்னு பாருங்க. ரொம்ப சிம்பிள். இது அனுபவுக்கும் கௌரவுக்கும் கிடைச்ச ஷேரை கூட்டுனா 7155. அனுபவுக்கும் கௌரவுக்கும் ஷேரை கழிச்சா 1431. அப்ப இது என்ன பண்ணா வரும்? இதை ஆட் பண்ணா ஜி கேன்சல் ஆயிடும். அப்ப 2a ஈக்குவல் டு இது ரெண்டையும் கூட்டினா எவ்வளவு வரும்? ஓகேவா? அப்ப a ஈக்குவல் டு எவ்வளவு? 8586/2 4293. இதுதான் யாரோட ஷேர்? அனுபவோட ஷேர். இதை வச்சு யாரை கொண்டு வந்துடலாம்? கௌரவ். என்ன பண்ணா வரும்? எதுல இருந்து இந்த 4293 கழிக்கணும்? டோட்டல் ப்ராஃபிட் இருக்குல்ல, இதுல இருந்து அனுபவோட ஷேர் கண்டுபிடிச்சதை கழிச்சுட்டா அதான் கௌரவோட ஷேர். அப்ப அது ரெண்டுக்கும் என்ன எடுக்கலாம்? ரேஷியோ எடுக்கலாமா? ரேஷியோ எடுத்துட்டு அந்த ரேஷியோட டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது எவ்வளவு இருக்கும்? நீங்க ரேஷியோ மட்டும் எடுங்க, நான் சொல்றேன். இப்ப இந்த ஸ்டெப் வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க எல்லாரும்.
3. ஆமாம். எப்படி ரேஷியோ எடுக்க முடியுதா? ரேஷியோ என்ன வருதுப்பா? ஆ இது ரெண்டையும் ஆட் பண்ணா எவ்வளவு வருது? ஓகே, இந்த சம் தனியா ஒர்க் அவுட் பண்றேன். அவர் பேர் என்னது? அனுபவ் அண்ட் கௌரவ் ரெண்டு பேரோட டோட்டல் ஷேர் வந்து 7,155. ரெண்டு பேருக்கும் உள்ள ஷேரோட டிஃபரன்ஸ் வந்து 1431. இது ரெண்டுல இருந்தும் நம்ம அனுபவ் ஷேர் எப்படி கண்டுபிடிச்சோம்னா ரெண்டையும் கூட்டணும். இது ஒரு ஈக்குவேஷன். இதை கட் பண்ணா a பிளஸ் a கூட்டினா 2a. ஓகேவா? இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 8586 வருது. அப்ப அனுபவ் கண்டுபிடிக்கணும்னா ஏனா அனுபவ், ஜீனா கௌரவ். இப்போ இதுல 8586 2ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா 4 பேலன்ஸ் 1 9 3. இதுதான் அனுபவோட ஷேர். இப்போ நான் வந்து 7155 வந்து டோட்டல் ஷேர். இதுல அனுபவோட ஷேரை இதுல இருந்து கழிச்சிடுறேன். அப்ப கழிச்சா நமக்கு கிடைக்கிறது யாரோட ஷேரா இருக்கும்? கௌரவ். இதை மைனஸ் பண்ணா என்ன ஆன்சர் வருது? 2862 வருது. ஓகேவா? இப்ப நமக்கு அனுபவோட ஷேர் எவ்வளவு கிடைச்சிருக்குன்னா 4293. கௌரவோட ஷேர் எவ்வளவு கிடைச்சிருக்குன்னா 2862. இதுக்கு ரேஷியோ எடுத்தாதான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கண்டுபிடிக்க முடியும். ரேஷியோ எடுக்கிறதுக்கு இது ரெண்டையுமே நான் எந்த டேபிள்ல டிவைட் பண்ணிட்டே வரேன்னா 3 டேபிள். சரியா? 14 3, இதுல 3 3 1 டைம், இதுல 9 3 27, பேலன்ஸ் 1 5 3 15, அப்புறம் 4 டைம், மறுபடியும் 3 டேபிள். ஸோ இதுல வந்து எவ்வளோ டைம்ஸ் போகும்? 4 3 12,
23 7 7 அதுக்கப்புறம் 3 3 9 1 3 8 மறுபடியும் 3 டேபிள்ல போகும். இதுல 1 3 5 3 15 அப்புறம் 9 டைம்ஸ். ஸோ இதுல வந்து 15 சரி 10 3 30 அப்புறம் வந்து 6 3 18 இவ்வளவுதான், இதுக்கு மேல போகாது. இப்ப நமக்கு ரேஷியோ என்ன கிடைச்சிருக்குன்னா 159 106 கிடைச்சிருக்கு. ஓகேவா? இப்ப இதுக்கு அடுத்தது என்ன பண்ணும் அப்படின்னா, நமக்கு அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி ஒண்ணு சொன்னாங்கல்ல. அனுபவ் வந்து கௌரவ விட எவ்வளவு அதிகமா இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு? 55,000. அப்ப அனுபவ் தானே அதிகம். அப்ப நான் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி எடுத்துக்க போறேன்னா, இவர் எக்ஸ்னும் இவர் என்னன்னு வச்சுக்க போறேன், எக்ஸ் பிளஸ் 55,000 வச்சுக்க போறேன். இவர் வந்து எவ்வளவு மந்த்துக்கு 2, அப்ப 2ஆல இதை பெருக்கிக்கிறேன். இவர் எவ்வளவு மந்த்துக்கு 5, இதை 5ஆல பெருக்கிக்கிறேன். இப்ப இதை அப்படியே உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. 2x 55,000 2ஆல பெருக்கினா எவ்வளவு வரும்? 1,10,000 அப்படிதானே? ஓகே, இப்போ இது வந்து 5x கரெக்டா? இதை வந்து ஒரு ஈக்குவேஷனா ஃபார்ம் பண்ண போறோம். அதாவது இந்த ரேஷியோ இருக்குல்ல, இந்த ரேஷியோவையும் இந்த ரேஷியோவையும் ஈக்குவேட் பண்ண போறோம். இதுவும் அனுபவுக்கும் கௌரவுக்கும் உள்ள ரேஷியோ தான், இதுவும் அனுபவுக்கும் கௌரவுக்கும் உள்ள ரேஷியோ தான். இது ப்ராஃபிட் ரேஷியோ, இது என்ன ரேஷியோ? இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ. இந்த ரெண்டு ரேஷியோவும் ஈக்குவலா தானே இருக்கும். ஓகேவா? அப்ப இது என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த வேல்யூ இருக்கு இல்லையா, 2x பிளஸ் 1,10,000 1,10,000 by 5x equal to 159 by 106. இதுதான் ஈக்குவேஷன். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எக்ஸோட வேல்யூ கொண்டு வரும். இந்த மாதிரி சம் வந்தா என்ன செஞ்சுறது பெட்டர்? ஸ்கிப் பண்ணிடுறது பெட்டர். கால்குலேஷன் போட்டு டைம் எடுக்கும். நமக்கு வந்து ஒரு ஆர்வத்துல உள்ள கை வச்சிடுவோம், டைம் போயிடும். சிம்பிளா போடணும்னா புரியல. ஆப்ஷன்ல இருந்து போடலாம். ஆப்ஷன்ல இருந்து போடலாம். நான் அது சொல்றேன். முதல்ல இதை ட்ரை பண்ணி சொல்லுங்க எனக்கு ஆன்சர். இன்னும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸாம் எழுதுறவங்க எல்லாத்துக்கும் ஆன்சர் ட்ரை பண்ணணும்னு ட்ரை பண்ணக்கூடாது. எல்லா சம்முக்கும் ஆன்சர் கொண்டு வந்தே தீருவேன் அப்படின்னு ட்ரை பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய மைனஸ் ஆயிடும். ஏதாவது ஒரு சம் ஆன்சர் வரலன்னா ஏன் வரல, எதுக்கு வரலன்னு ஒரு ஆர்வத்துல நான் வராம விட மாட்டேன் அப்படின்னு உட்கார்ந்தா அது நமக்கு தான் லாஸ். டைம்ஸ் போயிடும். இருக்கிறதே 1 hour தான். ஸோ நல்லா தெரிஞ்சிருந்தும் விட்டுறக்கூடாது. அதனால ஒரு சம் ரொம்ப போகுதுன்னு தெரிஞ்சாலே அது ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்தது போயிடணும்.
ஆன்சர் எக்ஸோட வேல்யூ என்ன வருது? 20,000 வரும். சரியா? அந்த 20,000 வந்ததுன்னா அது நம்ம அனுபவோட ஷேர் கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த ரேஷியோ என்ன இருக்கு? 159 இருக்கா? அதால மல்டிப்ளை பண்ணிக்கணும். கேன்சல் ஈஸியா ஆகுது, ரொம்ப டைம்லாம் எடுக்கல. ஆப்ஷன்ல என்ன அமௌண்ட் எல்லாம் இருக்குப்பா? ஆப்ஷன்ல இல்லையா? இந்த ஆன்சர் ஆப்ஷன்ல இல்லையா? ஆமா, அங்க என்ன ஆன்சர் இருக்கு? ஓகே, நம்ம சப்ஸ்டியூட் பண்ணது வந்து மாத்தி சப்ஸ்டியூட் பண்ணது. எக்ஸ் வரைக்கும் கரெக்ட். எக்ஸ் வந்து 20,000 வரைக்கும் கரெக்ட். சரியா? இப்ப இங்கே தான் சப்ஸ்டியூட் பண்ணும். எக்ஸ் இங்கே தானே வச்சிருக்கோம், அப்ப இங்கே தான் சப்ஸ்டியூட் பண்ணும். இப்ப இதுல 2xனா இங்க எவ்வளவு வரும்? இதுல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. எக்ஸோட வேல்யூ வந்து 55,000 கூட எதை ஆட் பண்ணுங்க? 20,000 ஆட் பண்ணா எவ்வளோ? 75,000. அது ஆப்ஷன்ல இருக்கா? அதான் ஆன்சர். இது ஆப்ஷன்ல இருந்து சிம்பிளாவும் போடலாம். நான் ஆப்ஷன்ல இருந்து எப்படி போடணும்னு சொல்றேன். சரி, இது நோட் பண்ணியாச்சா? சரி, இப்போ ஆப்ஷன்ஸ்ல இருந்து பார்க்கலாம், கவனிங்க. ஆப்ஷன்ஸ் என்னெல்லாம் இருக்கு? 90,000, 75, 80, 70. ஆப்ஷன் சொல்லுங்க. 90யா? ஃபர்ஸ்ட் என்னது? அதுக்கப்புறம் 70 தானே? இப்ப இது ஆப்ஷன்ல இருக்கிறது எல்லாமே யாரோட ஷேர்? அனுபவ். அனுபவோட ஷேர் தானே ஆப்ஷன்ல இருக்கு. ஓகே, இப்ப இது அனுபவோட ஷேரா இருந்தா இதுல இருந்து 55,000 கழிச்சா அதுதான் யாரோட ஷேரா இருக்கும்? கௌரவோட ஷேரா இருக்கும். இப்ப நான் இதுல இருந்து 55,000 கழிச்சுக்கிறேன். இப்போ மைனஸ் பண்ணா இதுல எவ்வளவு வருது பாருங்க. 35 இருதா? இப்ப இந்த 55,000க்கும் ஓகே, இது எத்தனை மாசத்துக்கு? 2. இது எத்தனை மாசத்துக்கு? 5. இதை ரேஷியோ எடுத்தா ரெண்டு சைடும் 3 zeros கட் ஆயிடும். இதை 5ஆல அடி கொடுத்தா 11. இங்க எத்தனை? 7. இது வந்து 22. இங்க என்ன வருது? 35. இந்த அமௌண்ட் வந்து டோட்டல் ஷேர் ப்ராஃபிட் எவ்வளவு கொடுத்துருந்தாங்க? டோட்டல் ப்ராஃபிட் 7,155. ஓகே, இப்ப இது ரெண்டையும் கூட்டுங்க. கூட்டினா எவ்வளவு வரும்? 57. இது வந்து இந்த டேபிள்ல கேன்சல் ஆகணும். கேன்சல் ஆனா இது ஆன்சர், ஆகலைன்னா அடுத்த ஆப்ஷன் போயிடலாம். ஓகே, எதால அடி கொடுக்கணும்?
57ஆல கேன்சல் ஆகணும். ஆகுமா? இது 3ஆல போகுமான்னு பாருங்க. மேல உள்ளது 3ஆல போகுமா? இதுவும் 3ஆல போகும் இல்லையா? அப்ப இது கேன்சல் ஆகுதான்னு செக் பண்ணும். இது வந்து எத்தனை டைம் போகும்? 19. இங்க 2 3 6ஆ, அதுக்கப்புறம் 3 3 9ஆ, 8 3 24 5 டைம்ஸ். இதை 19 டேபிள்ல போகுதான்னு பார்க்கணும். 23ல ஒரு 19 இருக்கு, மீதி 48. 48ல 2 19 38, மீதி இருக்கு போகால, டிவைட் ஆகல. ஸோ இதை விட்டுடலாம். இப்போ இதுக்கு அடுத்தது இதுல இருந்து நான் 55,000 கழிக்கிறேன். இங்க என்ன வரும்? 20,000. இப்போ எனக்கு வந்து அனுபவோட ஷேர் வந்து 75,000. அது வந்து 2 மந்த்ஸ்க்கு. கௌரவோட ஷேர் வந்து 20,000. அது எத்தனை மந்த்க்கு? 5 மந்த்ஸ்க்கு. இப்போ ரேஷியோ எடுத்தா ரெண்டு சைடும் 3 0வை அடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் இதை 5 டேபிள் அடிக்கிறேன். 4 5. இங்க எத்தனை? 15. ஓகேயா? ம். புரியல. ம். சரி, இங்க வந்து 90 தான் வரணும். நான் தான் மாத்திக்கணும். அதாவது அனுபவோட ஷேரு கௌரவோட ஷேரை வச்சு பெருக்கணும். பெருக்கி ரேஷியோ எடுக்கணும்பா. இப்போ நான் முதல்ல இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், கவனிங்க. இப்போ இதுல 2 0 இதுல கட் பண்ணிட்டேன். 5 டேபிள் அடிக்கிறேன். 15 டைம் 4 5. சரியா? இதுல ஒரு 2, இதுல ஒரு 2. 5ஆல அடிச்சா 3 டைம். ரேஷியோ என்ன வருது? 3:2. இப்போ அமௌண்ட் எவ்வளோ சொன்னோம்? 7155. இதை வந்து 5ஆல கேன்சல் பண்ணா எவ்வளோ வருது? 15. பேலன்ஸ் எவ்வளோ? ஃபோரு. ம். இதுதானே இந்த கொஸ்டின்ல கொடுத்துருந்தாங்க. என்ன கொடுத்துருந்தாங்க? 1431 தானே கொடுத்துருந்தாங்க. இது யாரோட விட அதிகம்? கௌரவ விட அனுபவுக்கு அதிகம். இதே நம்பர் வருதா நமக்கு? அப்ப இதான் ஆன்சரா இருக்கும். புரியுதா? கேன்சல் பண்ணி டிவைட் பண்ணா அந்த டிஃபரன்ஸ் வந்து வரணும். 1431 அப்படின்னு வரணும். வந்ததுன்னா கரெக்ட். இதுலயும் அதே மாதிரி எப்படி போகணும்னா, ஃபர்ஸ்ட் 90,000 இன்டூ 2. இங்க வந்து 35,000 இன்டூ என்னது? 5. 0 0 கட் பண்ணிட்டு 5 டேபிள் அடிச்சா 18,5. இங்க 7,5. இதுக்கப்புறம் இது கேன்சல் ஆகாது. இப்போ 36:12. சரி, 35. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன வரும்? 71. இப்போ இதை வந்து நாம 7155ஆல என்ன செய்ய முடியாது? டிவைட் பண்ண முடியாது. அதனால இந்த ஆப்ஷன் கிடையாது. புரியுதா? இது ஆப்ஷன்ல இருந்து போடுற மெத்தட். இதுதான் நமக்கு ஈஸி. இதே மெத்தட்லயே நீங்க மற்ற சம்ஸ் எல்லாமே ஆப்ஷன்ல இருந்து ட்ரை பண்ணி சொல்லணும். இப்போ நான் வந்து அடுத்த கொஸ்டின் போறேன். அடுத்த கொஸ்டினை இதே மாதிரி ஆப்ஷன்ல இருந்து ட்ரை பண்ணலாம். கொஸ்டின் நம்பர் அப்படி பண்ணுங்க. 11வது கொஸ்டின். பதினோராவது கொஸ்டினை இதே மாதிரி ட்ரை பண்ண முடியுமான்னு பார்க்கலாமா? எம்மோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து என்னை விட எவ்வளவு அதிகம்? 46,000 அதிகம். எம்மோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு மந்த்? 3 மந்த். என் வந்து 4 மந்த்ஸ்.
எம்மோட ஷேர் என்னை விட எவ்வளவு ரூபாய் அதிகம்? 453 அதிகம். ரெண்டு பேருக்கும் சேர்த்த டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளோ? 1359. ஓகேயா? இந்த சம் மட்டும் நான் உங்களுக்கு ஆப்ஷன்ல இருந்து போட்டு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து 73608. ஓகேவா? இது யாரோட ஷேர் ஆப்ஷன்ல இருக்குன்னா எம்மோட இன்வெஸ்ட்மெண்ட் தான் ஆப்ஷன்ல இருக்கு. இப்போ வந்து எம்முக்கும் என்னுக்கும் எவ்வளவு அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா 46,000 ரூபாய் அதிகம். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா 46,000 இதை வந்து மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எவ்வளவு வரும்? 7 இது. ஓகேயா? இப்ப இதுதான் யாரோட இன்வெஸ்ட்மெண்ட்? என். இதுதான் யாரோட இன்வெஸ்ட்மெண்ட்? எம். ஓகேயா? இப்போ 73608க்கும் 27608க்கும் ரேஷியோ எடுக்கணும். இதுதான் இதுல சேலஞ்ச். எப்படி எடுக்கிறது? மந்த் எடுக்கணும். 73608 எத்தனையால பெருக்கணும்? 4. 27608 எத்தனையால பெருக்கு? சரி, இது வந்து 3, இது வந்து 4. ஓகேவா? இப்போ இதை எந்த டேபிள்ல கட் பண்ணலாம் அதுதான் இதுல இம்பார்ட்டன்ட். எப்படி ட்ரை பண்ணலாம்? 2ஆல போட்டிருந்தோம்னா ரொம்ப டைம் ஆகும். இப்ப ரொம்ப டைம் ஆகுதுன்னா அப்ப அடுத்த சம் போயிடலாமா? அடுத்த ஆப்ஷன் போயிடலாமா? அடுத்த ஆப்ஷன் சொல்லுங்க. அடுத்த ஆப்ஷன் சொல்லுங்க. இதுல ஒரு எல்லாத்துலயுமே ஒரு ஒற்றுமை கவனிச்சிங்களா? என்னது? லாஸ்ட் 3 டிஜிட் எப்படி இருக்கு? சேமா இருக்கு. அப்ப அதுல ஏதோ க்ளூ வச்சிருக்காங்க. அதுதான் நீங்க கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க. மூணாவது ஆப்ஷன் சொல்லுங்க. 73715. நாலாவது ஆப்ஷன் சொல்லுங்க. 600. இப்ப சொல்லுங்க எதுவா இருக்கும்? இதுல தானே கேன்சல் பண்ற மாதிரி ஈஸியா இருக்கு. அப்ப இதுதானே முதல்ல செய்யணும். அதுல எல்லாம் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்க கூடாது. இதுல 2 0 கட் பண்ணிட்டா இதுல என்ன வருது? 736 into 3, 276 into 4 அப்படிதானே வருது. இது எந்த டேபிள்ல போடலாம்? ரெண்டுமே 3 டேபிள்ல போகுமா? 3ஆல அடிக்கலாம். இதுல ஒரு 3, இது வந்து 3ஆல அடிக்கலாம். 9 3 2 டைம். ஓகேயா? இப்போ இது வந்து 4ஆல அடிக்கலாம். ஒரு 4, இதுல ஒரு 4 பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு? 3. 33னா 8 4 32 4 4. கரெக்டா? மறுபடியும் 4 டேபிள் அடிக்கலாம். 23 4. அப்புறம் இது வந்து 4 4 16 6 டைம்ஸ். மறுபடியும் எத்தனை டைம்ஸ் அடிக்கலாம்? இல்ல இல்ல, நான் எது தப்பு பண்ணிருக்கேனா? அப்ப 2:1 இங்கேயே நம்ம போட்டிருக்கணும்ல, அப்படி வரல.
கரெக்ட் தான். ஓகே 2:1. 23 46 அப்படிதானே? 2:1 வருதா? ஓகே நமக்கு ஷேர் எவ்வளவு வந்துச்சுப்பா? டோட்டல் ஷேர் கொஸ்டின் பார்த்து சொல்லுங்க. 453. சரி 1359. 1359 எத்தனையால டிவைட் பண்ணோம்? 3ஆல. 4 5 3 வருதா? அப்ப இதுதான் ஆன்சர். டைம் வந்து எப்படின்னா நம்ம இதுல ஸ்கிப் பண்ணிட்டேன் நானு. அப்படின்னா உங்களுக்கு டைம் என்ன ஆகாது. இப்ப இதுல உட்கார்ந்து யோசிச்சுட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்? டைம் போகுமா போகாதா? இந்த மாதிரி கேள்விலாம் உங்களை டைமை அதிகப்படுத்துறதுக்காக உங்களுக்கு வைக்கிற ட்ராப் இதெல்லாம். அதுல மாட்டிக்க கூடாது நீங்க, அதுதான். சரி ஓகே, மீதி உள்ளதை நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். இதோட பேலன்ஸ் சம் நாளைக்கு ஒர்க் அவுட் பண்ணியிருக்கணும். நாளைக்கு வந்து டாபிக் என்னன்னா ப்ரீவியஸ் இயர் கேட்ட அல்ஜிப்ரா கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஓகே தேங்க்யூ.